மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் வணக்கம். இப்ப என்னன்னா, என் பேர் வந்து சையத் எம்ஏ. என் ஒய்ஃப் அவங்களுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். அவங்க வந்து எம்சிஏ, பிஎட், எம்ஏ ஹிந்தி, சிடெட் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்க கல்யாணம் பண்ற நாள்ல இருந்து நான் சொல்றேன், அவங்க ஆரம்ப காலத்துல நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருந்தாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்க. சரிங்களா, ஆனா அதுக்கப்புறம் எம்சிஏ படிக்க வச்சு, பிஎடும் படிக்க வச்சேன், நான் எம்ஏ ஹிந்தியும் படிக்க வச்சேன். இதெல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு வேலை இல்லைங்க அப்படிதான் சொல்லணும். சரிங்களா, கவர்மெண்ட் மூலமா எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அதிகப்படியான நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சாங்க. நிறைய செலவு பண்ணி அவங்க அம்மா படிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே நான் நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சேன். ஆனா அவங்க வந்து வேற மேஜர் எடுக்காம, ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி எடுத்திருந்தா வேற மேஜர் எடுத்துக்கலாம். ஒரு மேத்ஸ் எடுத்துக்கலாம், அதுல அவங்க பிரில்லியன்ட் தான். சயின்ஸ் எடுத்துக்கலாம், அதுலயும் அவங்களுக்கு பிரில்லியன்ட் தான். இன்னைக்கு வரைக்குமே டியூஷன் பிள்ளைகளை சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. சரிங்களா, ஆனா எங்க வீட்டோட நிலைமையில பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 4 குழந்தை இருக்கு. அதுல வந்துட்டு அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் வர்றதையும் நான் வந்து டெய்லி வேஜஸ் தான். சரிங்களா, என்ன வேலை நான் சொல்ல விரும்பல, ஆனா வந்து டெய்லி வேஜஸ் தான் பண்ணிருக்கேன். டெய்லி வருமானம் தான். அந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி போய் இந்த வருமானத்தை வச்சு நானும் ஒரு எம்ஏ முடிச்சிருக்கேன். எனக்கு தகுதியான வேலை இல்லை. அப்ப என் வீட்டுக்காரமும் படிச்சிருக்கான், அவங்களுக்கு தகுதியான வேலை இல்லை. இந்த 2 பேருக்குமே வேலை இல்லாம இருக்கிறனால 2 பேருமே சுயமா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, சுயமா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அது வந்து குடும்பத்துக்கு பத்தலைங்க. கடன்ல தான் இருக்கோம் நாங்க. சரிங்களா, சும்மா சொல்லணும்னா கடன்ல தான் இருக்கும். அப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா. ஆனா பிஎட் 2012 முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்க வேலையே இல்லைங்க. வேலை இல்லை. இந்த அஇஅதிமுக ஆட்சியும் சரி, இந்த திமுக ஆட்சியும் சரி, கல்வித்துறைய முழுமையா முடிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, நல்லா படிச்சு வந்தவங்கள ஒரு வேலைக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அவங்கள அடியாட்களுக்கும், அதே மாதிரி அஇஅதிமுக தான் சரி, அவங்களும் உள்ள தொண்டர்களுக்கும் தான் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா படிச்சவங்களுக்கு வேலை இல்லை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்ன வரைக்குமே வந்து இது வரைக்கும் வேலையும் போடல. இப்பதான் போராட்டம் பண்ணி இப்பதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திரு ராஜ்மோகன் சார் என்ன பண்ணிக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இப்பதான் பாடம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. பாடம் கொண்டு வந்துடுறேன், அது கரிகுலம்னா கொடுத்தாச்சு, அவங்க பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு சேர்த்து கொண்டு கொண்டாந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அவருக்கு ஒரு தனியா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இது கொண்டு வந்ததுக்காக. இது கொண்டு வந்துட்டாவே அடுத்து என்ன செய்யலாம், ஆசிரியர் பணி நியமனம் பண்ணணும். சரிங்களா, ஆசிரியர் பணி நியமனம் பண்ணா இப்ப என் வீட்டுல ஒய்ஃபுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். இது பண்ணாதான் உண்டு. பண்ணாங்கன்னா என்ன செய்யறது, யார்கிட்ட போய் நாங்க போராட முடியும், எப்படி நம்ம இது பண்ண முடியும், குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், இப்படிங்கிறத அடுத்தடுத்து பல சிக்கல்களும் நாங்க இருக்கோம். இவ பெரிய பொண்ணு வந்து முடிச்சிட்டா, காலேஜ் முடிச்சுட்டா, இப்ப அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது மாதிரி சின்ன குழந்தைகளை வளர்க்கணும். இப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப இது வரக்கூடிய நிதி பற்றாக்குறையினால, இப்படி நீங்க வந்து உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கோ, கடனோட இருக்கீங்களோ கவர்மெண்ட், அதே மாதிரிதான் என் குடும்பமும் இருக்கு. இதை வந்து சரி செய்யணும்னா நீங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. இவ்வளவுதான். என்ன படிச்சவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. இவ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயும் தான், அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப அறிக்கை கூட விட்டுருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகள்ல வந்து இது பண்ணுங்க, சர்வே பண்ணுங்க, யார் யார் படிச்சிருக்கா, என்னென்ன படிச்சாங்க கேட்டிருக்கீங்க. சூப்பர். ஆனா படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டீச்சர் பிஎட் முடிக்காத ஆசிரியர்கள் தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்ப அவங்கள வச்சு பிள்ளைகளை சொல்லி கொடுத்த மாணவர்களை கற்பித்தால் அந்த மாணவரோட தரம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்க. இப்ப வெளிநாடுலாம் சார் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படிதான். இந்த கேந்திரா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பிளஸ் 2 படிச்சவங்க உள்ள ஸ்கூல்ல கான்ட்ராக்ட் பேஸா ஒர்க் பண்ணலாம். பெர்மனன்ட் ஸ்டாப் கிடையாது, கான்ட்ராக்ட் பேஸா ஒர்க் பண்ணலாம். இப்ப அவங்களவே என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிஎட் முடிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. பிஎட் முடிச்சிருக்கீங்களா, அந்த சப்ஜெக்டுக்குள்ள பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸே எடுக்கிறாங்க.
அதாவது நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, பிஎட் வேணுன்றாங்க. இப்ப இங்க நீங்க நிரந்தரமா ஒரு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப இந்த கழிவுல கழிச்சா மட்டும்தான் அந்த கண்ணி ஆசிரியரோட கண்ணீர் துடைக்கப்படுங்கிறத நான் சொல்ல வரேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நாங்க எங்க ஃபேமிலியோட மற்ற பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஃபேமிலியோட அவங்க பேசும்போது அவங்க கண்ணு சிவந்து நெருப்பை வந்து கண்ணீரா வடிக்கிறாங்க, நெருப்பை கண்ணீரா வடிக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணுக்கும் சரி வயசாயிருச்சு, 40 வயசு ஆச்சு, 45 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலைங்க. கன்னி பெண்களாக வீட்டுல இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கணவரை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாமே பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இருக்காங்க. எங்களை சொல்லுங்க, நாங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிறோம், கடனை வாங்கி ஏதாவது பண்ணிக்கிறோம் வச்சுங்க. இப்ப அவங்க நிலைமையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப கணவன் இல்லாத ஒரு கணவன் இல்ல, மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கும் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்யறதுக்கும் எங்கிருந்து நிதி வரும்? யார் கொடுப்பா சொல்லுங்க? இந்த காலத்துல அண்ணன் தம்பி கொடுப்பாங்களா, மாமன் மச்சம் கொடுப்பாங்களா, இல்ல கவர்மெண்ட் இலவசம் கொடுக்குது? அது எந்த வயிற்றுக்கு, ஒரு காவேருக்கு யூஸ் ஆகுமா அது நீங்க கொடுக்குற பணம்? நான் கேட்கிறேன். இந்த 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு நேரம் சோறு கூட பத்தாதுங்க. அப்படிங்கிறப்ப அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு, இந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொருடைய கருத்துக்களும் கேட்டோம்னா எங்களுக்கு கண்ணீர் வருதுங்க, எங்களுக்கே கண்ணீர் வருது. இன்னும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ ஃபேமிலியில நிறைய பிரச்சனையோட கஷ்டப்படுறாங்க. படிச்சு உங்களுக்கு ஏங்க நீங்க காசு தர்றீங்க? எதுக்குங்க உங்க காசு? உங்களோட இலவசம் எதுக்கு? நான் கேட்கறது, உங்களோட இலவசம் எதுக்கு? யாருக்கு போய் சேரணும்? ஆனா அவங்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. ஆனா யார் வசதியா இருக்காங்களோ அவங்க அந்த கடை வச்சிருக்காங்க, சொந்த வீடு வச்சிருக்காங்க. அந்த முன்னாடி டிஎம்கே ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்த தொகை யாருக்கு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீட்டுக்காரவங்க 6 வீடு வாடகை விட்டவங்களுக்கும் சொந்த வீடு கடை வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையாவே பட்டினியும் பசியோட வாழ்ற மக்களுக்கு இந்த போய் நிதி சேரல. அது யாரு கொடுக்குறாங்க, யாருக்கா கொடுக்குறாங்கன்னா டிஎம்கே உள்ள ஆளுக்கு டிஎம்கே கொடுத்துட்றாங்க, அவங்கள செலக்ட் பண்ணா அவங்க கொடுத்துட்றாங்க. அப்ப மற்றவங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் எல்லாத்துக்கும் சரிசமா பாக்குறோம், எல்லாரும் சரிசமா கொடுக்குறோம். எங்க கொடுத்தீங்க? எத்தனை டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுகளுக்கு கொடுத்தீங்க? எத்தனை ஏடிஎம்கே ஆளு வந்து டிஎம்கே காரங்களுக்கு கொடுத்தீங்க? சொல்லுங்க. இந்த பணம் பட்டுவாடா நடந்தது அப்படிதான் நடந்துச்சு. நான் அரசியலுக்கு அதிகமா போக விரும்பல. இதெல்லாமே ஏன்னா நானும் எம்ஏ பொலிட்டிக்கல்னால நான் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியதா இருக்கு, பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து இதெல்லாம் எதுக்கு எங்களுக்குன்னு நான் கேட்கிறேன். இது வந்து கொடுக்க வேண்டிய அளவு கொண்டு சேருங்க. உண்மையிலே யார் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. இன்னுமே வந்து நீங்க கொடுத்து உதவும் போது அந்த படிக்கிற ஆளும் இலவசமா தான் அதாவது படிச்சவங்க என்ன செய்யறாங்க, உங்க காசை வாங்கி சாப்பிட்டு தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்க கொடுக்குற பணத்தை வாங்கி பாதி பட்டினியும் பாதி சோறுமா வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருக்காங்க. இப்படிதான் போயிட்டு அதனால இலவசம் யாரு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேருங்க. அதே மாதிரி நீங்க கல்வி ஆசிரியர்களுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு பிஎட் முடிச்ச டீச்சர்ஸை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதுல வந்து நான் சொல்ல முடியாது. இப்ப நிறைய வந்து நம்ம மற்ற ஆசிரியர்ல போய் கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, என் வீட்டுக்காரங்க எங்க கணவர் இல்லைங்க, 2 குழந்தைய வச்சிருக்கேன், மாமனார் மாமியார் இருக்காங்க. மாமனார் மாமியார் என்ன சொல்லி திட்டுறாங்க, நீ எதுக்கு உதவுன்னு கர, எதுக்குமே யூஸ் இல்லைங்க, நீ இருக்கிறது ஒண்ணு, இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நீ வந்து படிச்சு வந்தவங்க வந்து கடைசியில வேலை இல்லாம இருக்க, எதுக்கா அந்த படிப்பு உனக்கு, எதுக்கு அந்த படிப்பு, இந்த படிப்பு தேவையா உனக்கு, நீ வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாமே, வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாமே தான் கேட்கறாங்க. சரிங்களா? இவ்வளவு வந்து ஒவ்வொரு வீட்லயும் இது நடக்குதுங்க. அழுகாத, அதாவது நம்ம அந்த குரூப்ல மிஸ்ஸஸோட குரூப்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கலாம், ஒரு கணினி, அதாவது கம்ப்யூட்டர் டீச்சர்ஸும் கண்ணீர் வடிச்சு எல்லாம் குரூப்ல போடுறாங்க மெசேஜ். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி அவங்களோட எப்படி வாழ்க்கை தரம் உயரும், அவங்க குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாங்க, எப்படி கல்யாணமாக போனாங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, செருப்பு தைக்கிறாங்க. கணினி ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து செருப்பு தைக்கிறாங்க. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு இது தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க, நசுக்கப்பட்டிருக்காங்க, தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த 14 வருஷமா இந்த புது கவர்மெண்ட் நம்பி தான் நாங்க இருக்கோம். இந்த 14 வருஷமா இவங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க?
எப்படி பணி நியமனம் படுத்தினாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எப்படி பணி நியமனம் பண்ணாங்க, எல்லாமே எடுத்து நீங்களே பாருங்களேன். நீங்களே பாருங்க, வரக்கூடிய இருக்கிற புது அரசு வந்து எல்லாம் எடுங்க, என்னென்ன பண்ணாங்க செஞ்சாலும் தெரிஞ்சாலும் தெரியும். ஒரு ஆதங்கத்தோட தான் நான் பேசுறேன். ஏன்னா வழிகள் அவ்வளவு இருக்குங்க, அவ்வளவு வழி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க நாங்களும் செலவு பண்ணி குடும்பத்தை பட்னியா கடந்து அப்படிதான் என் ஒய்ஃப் படிச்சாங்க. வயிற்றுல குழந்தையோட போய் படிச்சாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்றப்ப எவ்வளவு மனசு வேதனையா இருப்பாரு. அதனால நிறைய, அதாவது இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து எப்படி ஒரு பெருமைக்கு சார்ந்தவங்க தான் ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க இருந்தா மட்டும்தான் மாணவரை உருவாக்க முடியும். மாணவர் வந்து தான் நாளைக்கு என்ன செய்றாங்க, தலைமை பொறுப்புலையும் தலைவராகவும் சிஎம்ஆவும் பிரைம் மினிஸ்டராகவும் ஜனாதிபதியாகவும் கவர்னரும் எல்லாம் இருக்காங்க. எப்படி இந்த ஆசிரியர் உருவாக்குனது தானே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உண்மையான தரமான ஆசிரியர் நியமிக்கப்படலைங்கிறது தான் என்னோட கேள்வி. அது நீங்க நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இதுக்கு நன்றி, வணக்கம்.